ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது கிச்சன் செட்டில் வந்து சமையல் பண்ண போகிறோம். இதை நான் தான் பண்ணுவேன், நீ தான் பண்ணுவேன்னு சில பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நபரை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவர் பேர் ஆங்கிரி பேர்டு, அவர் பேர் மங்கி குட்டி. இன்னொருத்தர் படுத்து கிடக்காருவாங்க சிவப்பு கலரில், அவர் பேர் டங்கி குட்டி. இவங்க 3 பேர் தான் சமைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் இன்னொருத்தர் வந்து போட்டிக்கு வர போகிறார். இவர் நான் தான் சமைப்பேன்னு சொல்லி போட்டி போடுறாரு. அவரோட சமையலை நீங்கள் வந்து எப்படி ருசிப்பீங்களான்னு தெரியல. இன்னொருத்தர் சண்டை போடுறாரு பாருங்க, இவரும் நான் தான் சமைப்பேன்னு போட்டி போடுறாரு. அவருடைய சமையலை நீங்கள் எப்படி ருசிப்பீங்கன்னு தெரியல. 2 பேரும் சமைச்சு போட்டி போட்டுக்கிட்டே சமைக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு பொண்ணு ஒன்று வரப்போகிறா. அவள் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பார்ப்போம், பார்த்துக்கிட்டே இருங்க. இவங்க பேர் தான் 2 பேர், ஒருத்தன் நாய்க்குட்டி, ஒருத்தன் கரடிக்குட்டி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்க சாப்பிட போகிறாங்கன்னு பார்க்க என் கணக்குப்படி. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒருத்தங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து சமைக்க போகிறேன்னு சொல்லி போய் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க கிச்சன் பக்கத்தில். அந்த கிச்சன் செட்டில் அப்படி என்ன தான் சமைப்பாங்கன்னு தெரில. பேச இப்போ நம்ம ஒரு முட்டை செய்ய போகிறோம். அந்த முட்டையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து எடுக்கும் போது கீழே விழுந்துருச்சு அந்த இது. அதனால் நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டோமா, அதனால் நாங்கள் ஒரு கேரட் எடுத்து முட்டை மாதிரி இப்படி சாஸ் போட்டு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து ஆம்லேட் செய்ய போகிறாங்களாம். அந்த ஆம்லேட்டை நீங்கள் பாருங்கள், எப்படி செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இவங்க 2 கரண்டியை எடுத்துக்கிட்டாங்க. வெறுமனே ஒரு டப்பாவை எடுத்து அதை வச்சு மூடி வச்சுக்கிட்டாங்க. இதில் வந்து எப்படி ஆம்லேட் செய்ய போகிறாங்கன்னு தெரில. சொப்பு ஆம்லேட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா தூக்கி போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆம்லேட்டுக்கு வந்து அவங்க வந்து ஆயில் ஊற்றுறாங்களாம். அது வந்து ஒரு கப்பு வச்சு ஊற்றுறாங்களாமா. என்ன ஊற்றுறாங்க என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். இவங்க வந்து சமையல் பண்ணுறாங்க. கரண்டியை வச்சு கிளறாங்க, அப்புறமா மூடி வைக்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறாங்களாமா. ஸ்டவ்வே இல்லைங்க, ஆனால் ஸ்டவ் ஆன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பிடிக்கல, என்ன இதில் தூக்கி போட்டாங்க. மறுபடியும் எதை செய்கிறாங்க, மறுபடியும் செஞ்சு க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆம்லேட் எடுக்கிறாங்க, செஞ்சு முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அவங்க சொப்பு ஆம்லேட்டை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதில் சொப்பு கூட இல்லை, என்ன பண்ணுறது. இவங்க இப்படி தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆம்லேட்டை நீங்கள் ருசி பார்க்க வாரீங்களா? இவங்க என்ன தான் ருசி பார்த்தாலும் இவங்க 2 பேருக்கு தானே ஆம்லேட். அந்த ஆம்லேட்டு இவங்க 2 பேரும் தான் சாப்பிட போகிறாங்க. அதாவது ஒரு நாய்க்குட்டி வந்து ஃபஸ்ட் சாப்பிடுது. நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. வெறும் கரடிக்குட்டியும் சாப்பிட்டுருச்சு. என்ன சாப்பிட சொன்னால் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க முதலாளியம்மா. கரடிக்குட்டி சாப்பிட்ருச்சு, நாய்க்குட்டியும் சாப்பிட்ருச்சு. நல்லா இருக்காமல, நல்லா இருக்கேன்னு சொல்லுது. பாடுறா, என்னத்தை சொல்ல. இங்கே பார்த்தீங்களா, இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லுது. என்னத்தை சொல்ல, இப்படியே சொல்லிக்கிட்டு தான் தெரியுதுங்க. நாய்க்குட்டியும் கரடிக்குட்டியும் நான் ஊட்டி விட்டனால அதுங்க சாப்பிட்டுருச்சு. அதனால் நான் வந்து ஒரு நாய்க்குட்டிக்கு ஊட்டி விட்டேன், அதுவும் சாப்பிட்டுருச்சு. அதனால் நான் ஒரு பாண்டாக்கும் ஒரு பூனைக்கும் நான் ஊட்டி விட்டேன், அதுவும் ஜாலியாக சாப்பிட்டுருச்சுங்க. ஹாய் சூ. நான் இன்னொரு பூனைக்கிட்டையும் ஊட்டி விட்டேன், அந்த பூனையும் நல்லா சாப்பிட்டுருச்சு. பாய் பன்ஸ். இந்த நாய்க்குட்டி பாருங்கள், அந்த நாய்க்குட்டி அதோட வீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வெளியில் வரமாட்டேங்கி. நாய்க்குட்டி வெளியில் வரமாட்டேங்கின்னு பார்த்துட்டு இந்த அம்மா வந்து பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஆம்லேட் பாத்திரத்தை கழுவிட்டாங்க, அப்புறம் கத்தியை கழுவிட்டாங்க. இப்படியே பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு இந்த அம்மா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பேச வைக்கலாமா எப்படின்னு தெரில. அவ்வளோதான், நான் சாப்பாடுலாம் சாப்பிட்டு